இந்த பயணத்தின் நோக்கம் குறைந்தது 100 விதைப்பந்துகளையாவது விதைப்பது. சேவ் ட்ரீ சேவ் லைஃப். மக்களே, கரணம் தப்பினால் மரணன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய ரிவர் ஆறு போயிட்டுருக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக. ரோடு ஒன் சைடு நிறைய வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்தால் பார்த்து தான் போகணும். ரோடு ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குது நிறைய. இருந்தாலும் லேண்ட் சைடு ஆகிட்டே இருக்குது. இங்கே தான் அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க லேண்ட் சைடு ஆகும் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, தண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு கீழே. அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக கிட்டே வருது. மலை மேலேருந்து இவ்வளோ தண்ணி உருவாகி வருது பாருங்கள். தண்ணி இங்கே பாருங்கப்பா, சூப்பராக இருக்குது வியூ. இன்னொரு ரோடு போட்டுட்ருக்காங்க. அதாவது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைடில் தெரியும், 2 பக்கம் ஒரு போகிறதுக்கு வரத்துக்குன்னு ரோடு போட்டிருக்காங்க. நான் ஆல்மோஸ்ட் ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர். மேலாம் பாருங்கள் நிறைய வீடு கிளியராக இருக்குது இப்போ. ஏன்னா இந்த சீசனில் தான் கிளியராக இருக்கும் அப்படின்னாங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம், மலையெல்லாம் விசிபிளாக அப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது இப்போ. பிரிட்ஜ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி லெவல்லேருந்து 320 மீட்டர் தான் ஹைட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் லெவல் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீர் பார்த்தீங்கன்னா 1850 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 300 ஹைட்டில் 300 மீட்டர்லேருந்து நம்ம மேலே 1800 மீட்டருக்கு மேலே போகிறோம். ஸோ உங்களுக்கு போக போக ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதே மணாலி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இப்போ டெல்லியிலேருந்து நம்ம மணாலி போகிறோம், இல்லை சண்டிகர்லேருந்து மணாலி போகிறோம்னா எடுத்தோடனே அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8000-9000 அடி மேலே போயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு மீட்டர் அளவில் மேலே போகும். அப்போ உங்களுக்கு உடனே ப்ரீத் பண்ணுற கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஜம்முலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காஷ்மீர் போயிட்டு காஷ்மீர்லேருந்து லே லடாக் அப்படி போய் அப்புறமா இறங்குறது தான் கரெக்டாக இருக்கும். மணாலி அந்த மாதிரி சண்டிகர்ன்ட்டு. ஸோ எப்போயுமே நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் காஷ்மீர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜம்மு காஷ்மீர் லே லடாக் அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் எல்லோரும் சஜஷன் பண்ணாங்க. அதனால தான் அந்த மாதிரியாக நான் போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜன் லெவல் உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். ஸோ உங்களுக்கு ஒரேடியாக ஒரே நாளில் போகாமல் நீங்கள் நீங்கள் இந்த லடாக் போகிறதுக்கு எப்படியும் 2-3 நாள் ஆகும். உங்களுக்கு அப்போ தான் செட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய பள்ளம். கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்துலலாம் விழுந்தோம்னா அவ்வளோதான். இப்போ நம்ம போய் அப்படியே உள்ளே போக வேண்டியதான். யாரும் ஹெல்ப் பண்ணோட வர முடியாது. ஏன்னா விழுந்ததே தெரியாது சிலருக்குலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லேண்ட் சைடு அதிகமாக ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் நிறைய லேண்ட் சைடு ஆக சான்ஸ் இருக்குது. நம்ம பார்த்து போயிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ஊட்டியோட அதே மாதிரி தான் இருக்குது. ஊட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா நீட்டிகிட்டு போகிறான். இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் உஷாராக இருக்கும். இந்த மாதிரி மலையிலலாம் போகிறப்ப லாரியில் பொருள் நீட்டிட்டு போகிறான். அது எப்படி ஒரு அட்லீஸ்ட் தெரிகிற மாதிரி ஏதாவது அடையாளம் மாதிரி வைக்கலாம் இல்லையா? பார்த்திங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி இது ஊட்டியோட ஹைட்டு தான் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி போயிட்டுருக்கு இப்போ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா.
ஸோ அந்த கிளைமேட் இப்போ இங்கே நல்லாயிருக்கு. அதுதான் சொன்னேன், இதே வந்து நீங்கள் இதோட சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி அப்படியே ரொம்ப வந்து சில்லுன்னு இருக்கும். சில இடத்துலலாம் வந்து ஸ்னோ இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜூன், ஜூலையில் வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விசிபிளாக இருக்குது. இல்லை மற்ற நேரத்தில் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்னோ இருக்குமா, அது வந்து நீங்கள் அது சூஸ் பண்ணி வரணும். வரும்போது பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலையில் வந்து ஆகஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கிளைமேட் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, இந்த லேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தெரியும் உங்களுக்கு. அப்படியே வந்து ஊட்டியே தான், நம்ம எப்படி ஊட்டி, கொடைக்கானல், மூணார் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன், யாருமே வரல, பின்னாடியும் முன்னாடியும் யாருமே இல்லை. இது வந்து எப்போனா லேண்ட் சைடாக சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து உஷாராக இருக்கணும். ரொம்ப வந்து இது வந்து கவனமாக இருந்தால் தான் வந்து இந்த ரோட்லலாம் வந்து சர்வே பண்ண முடியும். பரவாயில்ல, இந்த பக்கம் வந்து இப்போதைக்கு இவ்வளோ கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த மாதிரி வந்து சைடில் பென்சிங் மாதிரி போட்டிருக்காங்க. அது ஒரு பாதுகாப்பாக இருக்குது. ஒரு பயம்லாம் போகலாம், இல்லைனா வந்து அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது இந்த ரோட்டில் வந்து. மக்களே, நம்ம பயந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் பெரிய லேண்ட் சைடு ஆகிருக்கு போல இருக்குது. அப்படியே வந்து டிராஃபிக் ஆகி நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரம், என் கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் காமிக்குது. கேமராவில் எவ்வளோ தூரம் தெரிஞ்சுன்னு தெரில. குதிரை நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி லேண்ட் சைடாக இருக்குன்னா எப்படி ஒரு சைடு வந்து வழி விட்டு நிற்கணும் இல்லையா? இப்போ திடீர்னு அப்போ லேண்ட் சைடு கிளியர் பண்ணி ஆப்போசிட்டில் அவ்வளோ வண்டி வரும்போது இந்த மாதிரி இனோவாலாம் பாருங்கள், லாரிக்காரன் போகிறான் பாருங்கள், மூளை இருக்கா இல்லையான்னு தெரில. யூஸ்பா கொஞ்சம் வந்து ஆப்போசிட்டில் இதுன்னா ஹைவேஸா டக்குன்னு எங்கேயா ஒதுக்கிறதுக்கு ஒரு கார் எப்படி நிற்கிறான் பாருங்கள். கொஞ்சம் வழி விடுங்க. நம்ம வந்து பைக்குனா கொஞ்சம் போயிடலாம். இப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்கன்னே தெரில. இவங்க வந்து இப்போ எப்படியோ வந்து லேண்ட் சைட் கிளியர் பண்ணுற வரைக்கும் வர முடியாது. நான் கொஞ்சம் போயிடுறேன், கொஞ்சம் கேப் விடியா, விட மாட்டான் தாங்க. எப்படியா இருந்தாலும் போக முடியாது. கொஞ்சம் கேப் விட்டா நான் போயிடுவேன்ல. அப்பா மக்களே, அப்படி பூண்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் வண்டி நிற்கிது பாருங்கள். லேண்ட் சைடு ஆயிருக்கு போல இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஹைவேஸில், இந்த மாதிரி காஷ்மீர் ஹைவேஸ்லலாம் பார்த்திங்கன்னா லேண்ட் சைடு அடிக்கடி நடக்கும். காரில் வந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஸ்டக் ஆகிடலாம். ஆனால் வந்து சேஃபு. ஆனால் வந்து காரில் வர்றது, ஆனால் பைக்கில் வந்தால் இந்த மாதிரி டக்குன்னு வந்து ஒரு ஈஸியாக பூந்து போயிடலாம். எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியலையே. எப்படியாவது வந்து ஈவினிங்குள்ளே நம்ம ரீச் ஆகணும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து எப்படியும் இன்றைக்கி ரீச் ஆக முடியாது. ஏன்னா இவங்க நிற்கிறத பார்த்தா ரொம்ப நேரமாக நிற்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு நம்ம வந்து பூந்து போயிட வேண்டியதான். எவ்வளோ தூரம் பாருங்கள். நானே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். இன்னும் நின்றுக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம்லாம் வண்டிலாம் போட்டிருக்காங்க. அப்போனா வந்து ரொம்ப நேரம் ஆகுது. இங்கே பாருங்க இப்படி லேண்ட் சைடு ஆகிருக்கு. மேலேருந்து கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து மேலேருந்து லேண்ட் சைடு ஆகிருக்கு. வந்து கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க மேலே. இது இன்றைக்கி ஆகிறதில்ல. ஏதாவது ஒரு வழி கிடச்சா டக்குன்னு போயிடலாம். டக்குன்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிறுத்தினாங்கன்னா போயிடலாம். நம்ம வர வழி பார்த்திங்கன்னா எவ்வளோ கேலியாக இருக்கு பாருங்க. ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா வந்து அந்த லேண்ட் ஸ்லைட் ஆனதுனால வந்து சுத்தமாக வண்டியே போகல. இங்கே பார்த்திங்கன்னா டோல் பிளாஸா இருக்குது காஷ்மீர் கிட்ட. சூப்பராக இருக்குது ரோடு. ஆனால் நடுவில் ஒரு இடத்துல லேண்ட் சைடு ஆனதுனால வண்டியே போகல. அப்படியே நிற்குது. கிட்டத்தட்ட வந்து 6 ஹவர்ஸ் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறேன். இங்கே பாருங்கள் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. லொக்கேஷன்ப்பா செம லொக்கேஷன் மக்களே. அப்படியே சில்லுன்னு இருக்குது. வெயில் இருக்குது, அதே மாதிரி சில்லுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட வந்துட்டு இன்னும் 90 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஆனால் லடாக் பொறுத்த வரைக்கும் காஷ்மீரை பொறுத்த 90 கிலோமீட்டர் எத்தனை மணி நேரம் போகும்னு தெரில. ஆல்ரெடி வந்து 2 ஹவர்ஸ் லேட் ஆகிடுச்சு. அது நம்ம பூந்துன்னு வந்து வந்துட்டோம். அதுவே 2 ஹவர்ஸ்னால் அப்போ அவங்களாம் பாவம் கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக நிற்கிறாங்களாம். வண்டியில் காரில் வரவங்களாம் ரொம்ப தலைவலி தான் இங்கே. வாங்க நம்ம வந்து இப்போ போயிட்டு காஷ்மீர் கிட்டே போய்ட்டு நம்ம ரூம் தேடுவோம். செம்மையாக இருக்குது லொக்கேஷன். மக்களே, திடீர்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மாதிரி வந்துடுச்சு. மலை பிரதேசம் மாதிரி இல்லாமல் நம்ம ஊர் எப்படி ஹைவேஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்குது. ஆனால் சும்மா பச்சை பசேல்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து மலை, இந்த இடத்துல வந்து மலைங்கள்லாம் கொஞ்சம் மவுண்டெயின்லாம் கம்மியாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா ஹைவேஸ் எதிர்பார்க்கல இவ்வளோ ஹைட்டான ஒரு மலையில்
இந்த மாதிரி ஒரு ஹைவேஸு இந்த மாதிரி ஒரு கிராமம் மாதிரி வந்து செட்டப்பில் இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது. சும்மா பச்சை பசேல்னு இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா வந்து வின்டர் டைமில் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஐஸாக இருக்குமா. அப்புறம் மரம்லாம் காஞ்சி போய் எதுவும் வந்து விவசாயம்லாம் பண்ண முடியாது. ஸோ அதே பார்த்திங்கன்னா வந்து இதே இந்த ஜூன் ஜூலையில் ஆகஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பச்சை பசேல்னு இருக்கும். சும்மா எங்கே பார்த்தாலும் ஆப்பிள் நிறைய வந்து விவசாயம் பண்ணுவாங்க இங்கே. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ் 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இல்லை. முன்னே சின்னதாக வந்து மேலே வந்து ஒரு விண்டோ மாதிரிலாம் வச்சுருக்காங்க, ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வயல்லையும் ஒவ்வொரு வீடு இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் வந்து கம்பெனிங்க இதான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட் பாருங்கள். இங்கே பக்கத்தில் வந்து கிரிக்கெட் பேட் வர கட்டங்க கீழே ஃபுல்லாக கிரிக்கெட் பேட் எங்கே போய் விட்டுட்டே இருக்காங்க. ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுட்டே இருந்தாங்க. ரொம்ப சீப்பாக இருக்கும், 100 ரூபா. அதாவது நல்லா ஐஃபையாக இருக்குது பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 3000 சொல்லுவாங்க. 100 ரூபா 300 ரூபா 400 ரூபா நல்லா வெரைட்டியாக இருக்குது. நான் எல்லாம் இதை வாங்கிட்டு வந்து போகிறதுலாம் வந்து வாங்குறேன். மக்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து காஷ்மீரை ரீச் ஆகிட்டோம். அதுக்கு நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து டால் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருட்டாயிடுச்சு. நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேர்ந்துட்டோம். அந்த இது மட்டும் ஸ்லைட் மட்டும் லேண்ட் சைடு மட்டும் ஆகலைன்னா எப்போயும் வந்திருப்போம். நல்ல வேலை அது வரைக்கும் நம்ம இருட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு ஃபுல்லாக வந்து மேலே ஃபுல்லாக காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் டிராஃபிக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. லைட்லாம் பார்த்து வச்சு சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே போயிட்டு நம்ம பைக்கை நிறுத்திட்டு ஹோட்டல் ரூம் எல்லாம் ஒன்று பார்த்து பைக்கை நிறுத்திட்டு அப்படியே இந்த லொக்கேஷனை வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். இப்போ ஈவினிங் போயிட்டு பாருங்கள் டிராஃபிக்கு. மக்களே, இதுதான் டால் லேக்கு. ஈவினிங் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அங்கெல்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து போட்டுங்க. நிறைய பேர் வந்து ஈவினிங் வந்து சிட் சாட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ தான் போய் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்தேன். ஏன்னா இதுக்கு காலையில் நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்ட்டு அடுத்த டெஸ்டினேஷன் லேக் போகணுன்ட்டு. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் இருக்குது அங்கே. அதில் பார்த்து அங்கே இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எப்படி ஆலப்புழாவா அந்த மாதிரி இங்கே வந்து காஷ்மீரில் வந்து ஸ்ரீநகரில் வந்து போட் ஹவுஸ் அப்படின்னு இருக்குது. ஒரு போட் ஹவுஸ் 3000 ரூபா 4000 ரூபா அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஆஃப் சீசன் தான், அதனால் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் வந்து வின்டர் சீசனில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து 3000 ரூபா ஃபேமிலி ஒரு 6 மெம்பர் தங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா ஒவ்வொரு கேட்டு மாதிரி இருக்குதுங்க. 15 கேட்டு 16 கேட்டு அப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த இங்கேருந்து வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் விடுறதுக்கு வந்து சின்ன போட் மாதிரி எடுத்துகிட்டு போய் அந்த போட் ஹவுஸில் விடுறாங்க. அதுக்கு ஒரு 100 ரூபா கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து அங்கே ஹோட்டலில் போனால் நிறைய கேட்பாங்கன்றாங்க. நம்ம வந்து இதை வந்து ஃபேமிலியோடு வந்து ஸ்டே பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டே பண்ணுறது வந்து வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. மக்களே, ஒரு வழியாக நம்ம வந்து காஷ்மீரில் வந்து செட்டில் ஆகிட்டோம். செம்ம வர வழியெலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜம்முவில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே காஷ்மீர் வந்திருக்கோம். பெரிய போராட்டமாக போச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா லேண்ட் ஸ்லைடிங் ஆகிடுச்சு. வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் வந்து காரில் நின்றுட்டே இருந்துச்சு. நான் உள்ளே புகுந்து அப்படி இப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டேன். நம்ம கூட வந்தவங்களாம் அங்கங்கே லாக் ஆகிட்டாங்க. நான் வந்து எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டேன். இப்போ வந்து நான் ஹோட்டல் ரூம் எடுத்துட்டேன். ஸோ ஒரு ஆவரேஜான ஹோட்டல் தான். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம நாளைக்கு வந்து கிளம்பி நம்ம காஷ்மீர்லேருந்து கார்கில் லே போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.